தியாகி செந்தில் பாலாஜின்னு சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். முதல்வரே எமர்ஜென்சி காலத்துல இருந்ததை விட அதிகமான காலகட்டம் இவர் ஜெயில இருந்து வந்துட்டு இருக்காருங்கிறது, அவர் மீசால போய் உள்ளார போனதை விட வேலை போட்டு தரேன்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்தின கேஸ்ல உள்ளார போனது அதை விட பெருசு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. முதல்வர் அவருடைய லெவலை குறைச்சிக்கிட்டு இவரை மேல தூக்கணுங்கிற என்ன கட்டாயம் இருக்கு? அவர் பல கட்சிகளை மாறி இன்னும் சில பேர் அவரை குறிப்பிட்டு சொல்றது 5 கட்சி பாலாஜின்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி நீங்க குற்றம் குறை சொல்லியிருக்கீங்க. கரூர் மாவட்டத்துல குளித்தலை சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது இந்த செந்தில் பாலாஜி யாருன்னு தெரியாதா? இவர் ஆள் கடத்தல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, தம்பியும் வச்சுக்கிட்டு போக்குவரத்து துறையில டிக்கெட் வெண்டிங் மெஷின் வாங்குறதுல ஊழல் நடந்ததை சட்டசபையில நான் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சேன்னு சொல்றாரு. யாரு? ஸ்டாலின் அவர். அப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை பூரா நீங்க அவர் மேல சுமத்திட்டு தியாகம் பெரிதுன்னு நீங்க போடுறீங்க அப்படின்னாக்க, திமுகக்காக கொடி ஏந்தி அடி வாங்கி உத வாங்கி சொத்து பத்தை இழந்து இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ரத்தத்துல திமுக ஊறுதல் அந்த கட்சிக்காரங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க?